மல்லி, அந்த பக்கம் எங்க போற? கோவில் இந்த பக்கம் தானே இருக்கு. மல்லி, நில்லு மல்லி, எங்க போய்கிட்டே இருக்க? அந்த பக்கம் வேற காடு மல்லி. மல்லி நில்லுன்னு சொல்றல்ல. நீ எங்க போற? நில்லு. மல்லி நில்லுங்கறல்ல. மல்லி, கோவில் அந்த பக்கம் இருக்கு, நீ இந்த பக்கம் போயிட்டு இருக்க. நில்லு மல்லி. மல்லி நில்லுங்கறல்ல. மல்லி நில்லு. எங்க போற நீ? நில்லுங்கறல்ல. மல்லி நில்லு, எங்க போற? இப்ப நீ நிக்க போறியா இல்லையா? மல்லி, அந்த பக்கம் வேற காடு தானே இருக்கு. கோவிலுக்கு இந்த பக்கம் போகணும். மல்லி, 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 நில்லுன்னு சொல்றல்ல. மல்லி, மல்லி. ஜென்ம ஜென்மங்களா நான் செஞ்ச முயற்சிக்கு இப்ப பலன் கிடைக்க போகுது. ஸ்ரீ சக்கரத்தை அடையிறதுக்கு இதுதான் கடைசி ஜென்மம்னு பிறந்ததுல இருந்தே இமயமலைக்கு போய் ரிஷிகளுக்கும் சாதுகளுக்கும் சேவை செஞ்சு மந்திரங்களை கத்துட்டு வந்திருக்கேன். என்னோட ஆசை நிறைவேறதுக்கு சாதகமா இந்த விருப்பாட்சம் கிடைச்சான். ஸ்ரீ சக்கரம் என் கைக்கு கிடைச்சிருச்சுங்கிற அளவுக்கு என் மனசுக்கு சந்தோஷம் வந்தது. அந்த நிமிஷத்துல இருந்து இது வரைக்கும் அந்த அம்மனை கட்டி போட முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அவ எப்படியோ தப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கா. இப்ப அம்மனை கட்டி போடுற யோசனையை விட்டுட்டு அந்த மகமாயியை ஏமாத்தி அந்த ஸ்ரீசக்கரத்தை எப்படி அபகரிக்கிறதுன்னு முதல்ல நாம யோசிக்க ஆரம்பிக்கணும். ஸ்ரீசக்கரம் மேல வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. உங்க மந்திரம் தந்திரம் இதெல்லாம் எனக்கு எதுவுமே புரியாது. அந்த ஸ்ரீசக்கரம் கிடைச்சா இந்த உலகமே கிடைச்ச மாதிரின்னு ஆசை காட்டினீங்க. அதனாலதான் உங்க கூட நான் கூட்டு சேர்ந்தேன். ஆனா நீங்க செய்யறதெல்லாம் ஏடாகூடமான விஷயங்கள்னு அன்னைக்கு என் வயிறு எரிஞ்சப்பதான் எனக்கே புரிஞ்சுது. இப்ப அந்த ஸ்ரீ சக்கரத்தை கொண்டு வர நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க. ஒரு அரசாங்க அதிகாரியா என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் செய்வேன். ஒரு நிமிஷம், பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்றேன். சாஸ்திரி மூளைக்கு எட்டாத விஷயம் பஞ்சாங்கத்தை பார்த்தா தெரிஞ்சிருமா? இந்த சாஸ்திரம் படிச்சவங்களே இப்படிதான், தொட்டதுக்கெல்லாம் பஞ்சாங்கத்தை தூக்கிட்டு வந்துருவாங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.